அனைவருக்கும் வணக்கம். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அனைவருக்கும் அனைத்தும் சமம் என்ற பெரிய கொள்கையை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிற மூன்றெழுத்து மந்திரமான தளபதி விஜய் அவர்களையும் மூன்றெழுத்து மந்திரமான டிவிகே என்பதையும் மூன்றெழுத்து மந்திரமான விசில் என்பதையும் அடையாளப்படுத்த இங்கே வந்துள்ள நமது திருவள்ளூர் தெற்கு மாவட்டத்தில் திருவள்ளூர் தொகுதிக்குட்பட்ட அனைவரையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன். என்னுடைய உரையை தொடர்வதற்கு முன்பாக நம்முடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் நமது தளபதி அவர்களுக்கும் இருக்கின்ற ஒரு ஒற்றுமையை பற்றி சொல்லாமல் இருக்கேன். நமது தளபதி அவர்களுக்கு 6 எழுத்து ஜோசப் திசை, நமது மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு 6 எழுத்து அருள் திசை. இவர்கள் இருவருக்கும் நாம் கொடுக்கக்கூடிய பரிசு வெற்றி என்ற 3 எழுத்து. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் நம்மளுடைய கொள்கை என்ன அப்படின்னு எல்லாமே கேட்கிறாங்க. நம்ம காலத்துக்கு நிறைய பேர் கேட்கிறாங்க. நம்ம எல்லாம் விசில் வந்து அப்பவே சொல்லலாம், சொல்ற விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஒரு 5 நிமிட உரை மட்டும்தான். நம்மளுடைய கொள்கைகள் அவங்களுக்கு ஏன் புரியறதில்லை? நம்மளுடைய கொள்கைகளை எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் ஏன் புரியறதில்லை அப்படின்னா, நம்மளுக்கு அவங்கள மாதிரி கொள்கை இல்லை. என்ன கொள்கை இல்லை? முன்னேற்ற கொள்கை இல்லை. அவங்க 2 பேரும் முன்னேற்ற கொள்கை. நம்மளுடைய ஒரே கொள்கை வெற்றி கொள்கை. அந்த வெற்றி கொள்கைக்காக தான் நம்ம எல்லாமே இந்த சேர்ந்து வந்திருக்கு. நம்மளுடைய கொள்கைகளை முதலாவது கொள்கை சமத்துவம், சமூக நீதி, இளைஞர் முன்னேற்றம், கல்வி, சுகாதாரம், ஊழல் எதிர்ப்பு, தமிழ் மற்றும் மாநில உரிமைகள். இந்த 5 மிகப்பெரிய கொள்கைகளை கொண்டு 5 மிகப்பெரிய கொள்கை தலைவர்களை கொண்டு இயங்குகிறது நமது தமிழக வெற்றி கழகம். நம்மளே ஏன் இங்க வந்திருக்கோம்? நம்ம மெஜாரிட்டியா இருக்கிறது எல்லாமே இளைஞர்கள். நம்ம அருணரணி மாவட்டத்தில் இருக்க எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம எல்லாமே இளைஞர்கள் இருக்கோம். நம்ம எல்லாம் ஏன் இங்க வந்திருக்கோம்? நம்மளுடைய உரிமைகளும் நம்மளுக்கு மேல அடக்குமுறைகளும் நமக்கு தேவையான எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்க. அந்த பறித்தலை நமது தளபதி அவர்கள் நமக்கு பெற்று கொடுப்பதற்காக தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அது செயல்பட்ட செயல் வீரர்களாக செயல் வீரர்கள் நம்ம எல்லாமே செயல் வீரர்கள் கூட்டத்தினால செயல் வீரர்கள் பண்ண முடியாது. செயல் வீரர்கள் யார்? எதுக்காக நம்ம செயல் வீரர்கள்? ஒரு சின்ன கதை. நம்மளுடைய தளபதி மாதிரி நம்ம எல்லாமே போர்கள் பார்த்துருக்கோம். பழைய முறை போர்கள் எல்லாமே பார்த்துருக்கோம். தமிழனுடைய மிகப்பெரிய பழமையான போர்க்குணம். அந்த போர்க்குணத்தில் பார்த்தீங்கன்னா தலைவர் எங்க இருப்பாரு? பின்னாடி நிற்பாரு. சிப்பாய்கள் எல்லாம் முன்னாடி நிற்பாங்க. ஆனா நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துல நம்ம தளபதி அவர்கள் நம்மளோட முதல் வரிசையில நிற்கிறாரு. அப்படி நிற்கிறப்ப செயல் வீரர்களாகிய நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் தலைவருக்கு என்னைக்குமே காமிக்காம வைக்கணும். செயல் வீரர்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆரம்பிச்ச புதுசுல அடி தூரம் போய்கிட்டு இருக்கோம். ஒரு விஷயம் நமக்கு வந்துச்சு, நம்ம தளபதிக்கு வந்துச்சு, நமக்கும் வந்துச்சு. கரூர் இஷ்யூ, அதுக்கடுத்து ஜனநாயக பட விவகாரம், அதுக்கடுத்து சிபிஐ, அப்புறம் இன்றைக்கு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. நம்ம தளபதி எதற்கும் அஞ்சாதவர், எதற்கும் பயப்படாதவர். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த தளபதியோட செயல் வீரர்களாக இருக்கக்கூடிய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அடையாளப்படுத்தவே இந்த செயல் வீரர்கள் கூட்டம். நம்மளுக்கான செயல் வீரர்களாக நம்மளுடைய மாவட்டத்தை சேர்ந்த அனைவரும் நமக்கு உறுதுணையாக இணைந்து இருப்பாங்க. நம்மளுடைய செயல் வீரர்களை பற்றி சொல்லியாச்சு. நம்ம செயல் வீரர்களாக இருக்கணும். நம்மளோட வேலை என்னது? நம்ம பூத்துல இருந்து 20 பேரை கூட்டிட்டு வரோம். அண்ணன் சொல்லிட்டாரு, நம்ம அருணன் சொல்லிட்டாங்க, 20 பேர் நம்ம கூட்டிட்டு வரோம். நம்ம ஆளுநர் அமைச்சர் கையில் போட்டு போறோம் அப்படிங்கிறது நம்ம எந்த செயல் வீரர்களுடைய பணியும் கிடையாது. நம்மளுடைய செயல் வீரர்களுடைய பணி என்ன பண்ணினா, நம்மளுடைய கொள்கைகளை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நமது பணி. நமது கள அரசியலை ஆராய வேண்டியது நமது பணி. நமது தேர்தல் பிரச்சாரத்தை வழிவகுக்கக்கூடியது நமது பணி. நம்மளுடைய பூத்தை ஒருங்கிணைப்பது நமது பணி. இந்த பணி எல்லாத்தையும்
தலைவர்கள் பற்றி எல்லாமே சொல்லியாச்சு. ஏதாவது ஒரு ரெண்டு பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தனால மன்னிச்சு சொல்றேன். ஸோ அடுத்து நம்மளுடைய பழைய எலெக்ஷன் முறையும் இந்த எலெக்ஷன் முறையும் உங்களுக்காக ஒரே ஒரு பாயிண்ட். ஸோ பழைய எலெக்ஷன்ல நம்மளுடைய இப்பொழுது ஆளுவோம் நினைச்சுக்கிட்டு ஆளுக்கு இருக்காங்கல்ல, ஒரு டப்பா இன்ஜின், ஒரு ஜீரோ மாடல் இன்ஜின் ஆளுக்கு இருக்காங்கல்ல, அவங்க பெற்ற ஓட்டுகள் 1,05,000. அதற்கு எதிராக பெற்ற ஓட்டுகள் 50,000. ஆனா நம்மளுடைய ஓட்டுகளின் இலக்கு எத்தனை? நம்மளுடைய ஓட்டுகளின் இலக்கு எத்தனை? 2 லட்சம் வாக்குகள் பெற்று நமது சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதை வெற்றி பெற வேண்டும் என்பது நம்முடைய லட்சியமா இருக்கும். நம்ம யாருமே நினைச்சிருக்க மாட்டோம் இந்த காசு மண்டபம் இவ்வளவு ஒரு அரங்கத்துல நிறைந்து இவ்வளவு ஒரு செயல்களை அடக்கி இருக்கும்னு. ஸோ இவ்வளவு ஒரு செயல்களை அடக்கி நம்மளால ஒரு 2 லட்சம் ஓட்டு பெற்ற முடியாதா? நம்மளுடைய சட்டமன்ற தொகுதியில் பெற்ற முடியாதா? எல்லாமே என்ன சொல்றாங்க, தலைவர் எதிர்கட்சியா வந்தா பரவாயில்ல, 20 சீட்டு வந்தா பரவாயில்ல, 30 சீட்டு வந்தா பரவாயில்ல. அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன், ஆளும் கட்சியாக நமது தளபதி உட்காரணும். நமக்கு எதிராக உருவாக்கப்பட்ட அனைத்து கட்சிகளையும் உடைத்தெறிந்து நமது தளபதியை ஆதியை ஏற்றி அழகு பார்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதற்காக தான் இந்த செயல்கள் கூட்டம். ஸோ நம்மளுடைய வாக்குச்சாவடி ஏஜென்ட் எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. ஸோ நம்மளுடைய எலெக்ஷனோட ரிசல்ட்டையும் சொல்லியாச்சு. ஸோ நம்மளுடைய கள பணியை நம்ம எந்த வகையில சிறப்பாக செய்தா நம்ம எந்த அளவுக்கு வெற்றி பெறுவோன்றதையும் சொல்லியாச்சு. ஸோ கடைசியா மெயினான விஷயத்துக்கு வரும். நம்மளுடைய தலைவர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காரு? நம்ம யாரை எதிர்க்கணும்? நமக்கு எதிராக இருக்கின்ற தற்போதைய ஆளுங்கட்சியை எதிர்க்கணும். நம்ம அவங்க விட்டுட்டு தலைவர் சொன்னார்ல, அலுவலகத்துக்கு டப்பாவை நம்ம எதிர்க்க கூடவே கூடாது. நம்மளை அணை குஞ்சிகளுக்கு ஏராளமா குஞ்சிகள், சின்ன குஞ்சிகள், அந்த குஞ்சிகளை எதிர்க்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பே அல்ல, நம்மளுடைய வேலையும் அல்ல. நம்மளுடைய எதிர்ப்பை அனைத்தையும் நம்ம காட்ட வேண்டியது இப்பொழுது ஆளுகையோ என்று நினைத்துக் கொண்டு அட்டுழியங்கள் பல செய்து கொண்டிருக்கும் ஒரு அராஜக ஆட்சிக்கு எதிராக மட்டும்தான் நம்மளுடைய பிரச்சாரமும் நாம் செய்யும் செயல்பாடுகளும் அமைய வேண்டும். நம்ம தளபதி இப்ப சொல்றாரு, தீய சக்தி. இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே பழைய அரசியலும் தெரியும், புதிய அரசியலும் தெரியும். தீய சக்தி அப்படின்னா என்ன? நம்ம தளபதி புதுசா சொல்றாங்களா? நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் எதிர்கட்சிக்கு வைத்த பெயர் தான் தீய சக்தி. அந்த தீய சக்தியை இவ்வளவு நாள் வரை நம் தமிழகத்தில் படவிட்டுக் கொண்டிருக்கிறோம். அதற்கு இந்த ஒரு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் சரியான பாடம் புகட்ட வேண்டும். நம்ம அரசியல் பேசுகிறோம், கொள்கை பேசுகிறோம். கடைசியா ஒரு விஷயத்துக்கு வருமா, ஒரு முக்கியமான விஷயம் எல்லாமே கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு மைண்ட்ல கூட ஏற்றிக்கலாம். நம்மளுடைய திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள், புதிய தொழிற்சாலை 75% தமிழர்களுக்கு வாய்ப்பு செஞ்சாங்களா? எல்லாமே செயல்கள். மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் நெட் வசதிகள் செஞ்சாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு செஞ்சாங்களா? நீட் தேர்வு ரத்து செஞ்சார்களா? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு செஞ்சார்களா? பெண்களுக்கு அரசு வேலையில் சமபாதி செஞ்சார்களா? ஆலயம் தேவாலயம் பராமரிப்புக்கு தமிழகத்திலிருந்து நிதி ஒதுக்கப்படும் சொன்னாங்க, ஒதுக்கினாங்களா? நில வளங்கள் குடிநீர் திட்டம் கழிவு போன்றவற்றை வடிகால் வாரியம் வைப்போம் சொன்னாங்க. எல்லா துறைகளையும் நோண்டி போட்டுருக்காங்க. சாக்கடை அது பாட்டுக்கு போனா கூட போயிருக்கும். இந்த அண்டர் கிரவுண்ட் செய்யறது செஞ்சு நம்மளை வச்சு செஞ்சாங்களே இந்த அரசாங்கம், அவங்களுக்கு பதிலடி சொல்லிதானே ஆகணும். நம்மளுடைய தெருமாடுகளே வராது, அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவோம்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் இப்போதைக்கு நமக்கு செய்யல. தரமான சாலை குடிநீர் வசதியும் செய்யல. ஸோ என்னுடைய பேச்சில் கடைசி 2 நிமிடங்கள் 2 நபர்களை பற்றி நம்ம எல்லாம் சேர்ந்து நான் சொல்றது ஒரே விஷயம். உங்களுக்கு பின்னாடி நம்மளுடைய மாவட்டமும் நம் மாவட்டத்திற்கு வழிகாட்டியாய் நம் தலைமையும் இருப்பதனால் அராஜகத்தை தட்டி கேட்கவும் எதிரிகளுக்கு எதிரான தரமான வார்த்தைகளை பயன்படுத்தவும் ஒருபோதும் அஞ்சாதீர்கள். இந்த இடத்துல இந்த திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதியில ஜெயிச்சாலே ஒரு எம்எல்ஏ, அவர் இந்த திருவரம்பூருக்கு என்னங்க செஞ்சாரு? பள்ளி கல்வித்துறை அமைச்சர். பள்ளி கல்வித்துறை டேட்டாபேஸ் பாத்தீங்கன்னா 35,990
ஆல்மோஸ்ட் 36,000 கோடி நம்மளுடைய பள்ளி கல்வித்துறைக்காக ஒதுக்கப்பட்டது. ஆனால் 2026 46,000 கோடி ஒதுக்குறாங்க. 46,000 கோடி ஒதுக்குறாங்க. அந்த கோடிலாம் எங்க போச்சு? அவங்களோட கொடிக்காக மட்டும்தான் போச்சு. அந்த கோடி நம்மளுடைய பள்ளி கல்வித்துறையில எதுவுமே செய்யல. நம்மளுடைய வீட்டில் எல்லா சின்ன பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஸோ 2024-26 கல்வி ஆண்டில் 208 அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கையே இல்லை. இதுதான் இந்த திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி பள்ளி கல்வித்துறை அமைச்சரோட ஆசையா? 208 பள்ளிகள் படிக்கிறதுக்கு பிள்ளைகளே இல்லையே. யாருக்கு நீங்க கொடுத்தீங்க? யாரை படிக்க வச்சீங்க? தமிழ்நாட்டு அளவில் 1208 பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், சிபிஎஸ்இ பள்ளிகள் சேர்றதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல. தமிழ்நாடு மொத்த மக்கள் தொகை எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? அவங்களுக்கு கூட படிக்கிறதுக்கு படிக்க வைக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துல சேர்க்கவே முடியல. நீங்க என்ன ஸ்மார்ட் கல்வி தெரிவிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அடிப்படை கல்வியை சொல்லிக் கொடுங்க, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கல்வியை பத்தி சொல்லிக் கொடுக்கலாம். மற்றும் ஒரு பெரிய அமைச்சர், பழங்கால அமைச்சர், அவங்க கட்சிக்குள்ளேயே அண்ணன் சண்டை. நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா? திருச்சி ஓ கோட்டையா, ஏன் கோட்டையா? திருச்சி யாரோட கோட்டை இல்ல, தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாக மாறப்போது. அவரை பத்தி ஒரு விஷயம் பேசணுங்க. அவரை பத்தி பேசாம பேசுறதுனால அவர் வருத்தப்படுறாங்க. நான் யார சொல்ல வரேன்னு தெரியும். மிகப்பெரிய அமைச்சர், 355 கோடி ஊழல், 355 கோடி ஊழல், 2538 பேருக்கு வேலை வாங்கி தரப்படும் என்று சொல்லி 355 கோடி ஊழலாக பெற்றார். 2026 ஆண்டு பிப்ரவரி 20ஆம் தேதி சிபிஐ மூலமா இந்த விசாரணை வருது. இப்ப வரைக்கும் அவங்க மேல ஒரு சின்ன எஃப்ஐஆர் கூட போடல. இதுதான் இந்த தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு பிரச்சனை. இங்க வந்திருப்பாங்க அந்த பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாமே வந்திருக்கீங்க. உங்களுக்கு பெரிய வணக்கம். பத்திரிகையாளரை நம்ம என்ன பண்றோம்? அவருடைய மணல் திருட்ட வெளிப்படுத்திட கூடாதுன்னு அடிச்சு நோக்குனாங்க. அப்படியாப்பட்ட பத்திரிகையாளருக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த சமூக பிரச்சனையை நான் எடுத்து நாம் முன்னெடுத்து செல்ல இருக்கிறோம். இதை தாண்டி நம்மளுடைய மிக நாள் கோரிக்கையாக 2009ஆம் ஆண்டு நமக்கு அதுக்கான பட்ஜெட்டை ஒதுக்கிட்டாங்க. ஆனா இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ செய்யல. 2.0 மாடல் ஆட்சியில் என்ன சொல்றாங்க? டப்பா இன்ஜின் ஆட்சியில் என்ன சொல்றாங்க? அதை செய்தோமே, இதை செய்தோமே, வாக்குறுதிகளை இதுவே நிறைவேற்றணுமே அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய கமிங் டு கடைசி லாஸ்ட் பாயிண்ட், அவங்க என்ன வேணா சொல்லட்டும், என்ன வேணா செய்யட்டும், நம்மளுடைய செயல்பாடுகள் அனைத்தும் நமது தளபதிக்காகவும் நமது தளபதியால் நியமிக்கப்பட்டவர்கள் நமக்கு என்ன அறிவுறுத்துகிறார்களோ அந்த அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு பகுதி, ஒன்றியம், கிளை அனைவரும் வரப்போகிற எலெக்ஷனுக்கு ரொம்ப நாள் இல்லை. இன்னும் நமக்கு இருக்க போறது 1 மாசமும் 1.5 மாசமும். எலெக்ஷன் பணியில தீவிரப்படுத்தணும். நம்ம பேசுறது வெறும் வாய் பேச்சா பேசக்கூடாது. மைக் கொடுத்துட்டாங்க, நம்மளும் பேசலாம், 1,00,000 வாக்கு 1,00,000 வாக்கு சொல்றாங்க. நம்ம இங்க எத்தனை பேர் இருக்கோம், நம்மளால என்ன முடியுன்ற நம்பிக்கையில சொல்றேன். கண்டிப்பா 2026 நமது தளபதி அவர்கள் முதலமைச்சரா உட்காருவாங்க அப்படின்னு சொல்லி நல்ல வாய்ப்பு கொடுத்த மாவட்டத்தின் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளேன். எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் அருள்ஜெயன் அவர்களுக்கு இந்த புத்தகத்தை பரிசாக அறிவிக்கிறேன். 9 பகுதியின் சார்பாக